അപ്പൊ പോവാല്ലേ? എന്താണെന്ന് ഇടതുകരം അറിയാതിരിക്കട്ടെ എന്ന് അച്ചാറുണ്ടെങ്കിൽ ലേശം കൊടുത്തേക്കിടി. എനിക്കതല്ല പ്രശ്നം, ഈ മുണ്ടൊന്നും பையன் தெரிஞ்சுதான் பண்ணதோ. கீழே பார். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. வேற லெவல் எடிட்டர். நான் யாரு அதுவும் குறிப்பா அந்த கமால் சீன் வேற நம்ப வச்சிருக்காங்க. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. சரி, இப்போ வந்து ஒரு பயங்கரமான வீடியோ பார்க்க போறோம். அதாவது சீரியல் பார்த்துருப்பீங்க, ஹாலிவுட் லெவல்ல சீரியல் தான் பார்த்துருப்பீங்க. ஆனா இது அதுக்கும் மேல. டிராபிக் என்ன பண்ண தெரியல. டேய் ஓடா, ஓடா கீழ ஓடா. வேற லெவலுக்கு இது, வேற லெவலு. அதுவும் அந்த ஆளை தள்ளி போய் அப்படின்ட்டு சடார்னு தூக்குறாங்க வண்டியை ஹெலிகாப்டர்ல. நல்ல வேலை அவங்க மட்டும் நவுந்து போனா புத்தகமே ஏறி போயிருப்பாங்க. அதுவும் ஏறி போகும்போது அந்த அம்மாவோட எக்ஸ்பிரஷன் பாரு. வேலைடா இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரன் பார்த்தா என்ன ஆச்சு? நமக்கு இதுக்குடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. நம்ம பசங்க இப்படிதான் இதே மாதிரிதான் பார்ப்பாங்க. நம்ம வாழ்க்கையிலே மிகப்பெரிய மோட்டிவர்னு அந்த கண்டக்டர் மனுஷன் மட்டும்தான். இங்க இவர் மட்டும்தான் மேல ஏறிவாங்க எப்ப பார்த்தாலும். பத்தாவதுக்கு முன்னே ஏறிப்போங்க. வேற எவனா சொல்றானா பிச்சாக்கார பயலுக. அதுவும் ஒரு விஷயம் கேரக்டர் தான். கண்டக்டர் உள்ள ஏறிவாயன்றாரு. படிக்க போன இடத்துல டீச்சர் பார்த்தீங்கன்னா வெளில போ கத்தாத வெளில போன்றாங்க. அப்போ நம்ம படிக்கிற இடத்துல வெளில போன்னு கொடுத்தோம். என்ன கொடுமை, பொறுமையே பெருமை. நீங்கள் எத்தனையோ இடத்துல ஆடை போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்கள் சீரியலில் ஒரு புதுவிதமான ஆடு. அதுங்க எந்த வேற லெவல் ஆடுங்க இதான். சூப்பர். எங்க போட்டோவை காட்டு பார்க்கலாம். பாரு. ஏய், இதுல கௌதம் எப்படி வந்தா? தெரியாம வந்துட்டு போயிருக்காரு போல. நீ இதை டெலீட் பண்ணிடு, நம்ம வேற எடுத்துக்கலாம். எதுக்கு டெலீட் பண்ணணும்? ஒரு நிமிஷம் இரு. இந்தா. ஏய், கௌதம் காணோம். என்னடி மேஜிக் பண்ண? மேஜிக் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, புதுசா வந்திருக்கிற ஓப்போ ரெனோ 12 சீரீஸ்ல AI இரேசர் 2.0 மூலமா தான் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். AI இரேசர் 2.0 மூலமா நமக்கு தேவையில்லாத விஷயங்களை. இதுக்கெல்லாம் மன ஆட தெரியுங்க. அவன் சீரியஸாக இருக்கான். ஹாஸ்பிட்டலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கொடுக்கணுன்ட்டானா திரும்பி ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அதெல்லாம் வேணாம் என் ஃபோனை கொடு, நான் ரேஸ் போட்டுற பாரு, என்கிட்ட ஒரு கெத்தான ஃபோன் இருக்கியா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சினா. காலைல மெசேஜ் போலீஸாதும் அப்படியே இருக்கு. ஏன்பா யாருமே சாப்பிடல? நீ ஈஸியா சொல்லிட்ட, அந்த கருமத்தை யாரால துண்ண முடியுது? நீ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி துண்ணுவ, ஆனா நீ செஞ்சத எங்களால சாப்பிட முடியல. நாங்க அப்படிதான் வயிற்றால வாயால போய் கஷ்டப்படணும்.
ஒரு நாள் கூட நிம்மதியா சோறு தூண்டது இல்ல. கேளு, பூனைக்கு கூட போட்டிருக்குமா? பூனை செத்துறோன்னு பயந்துருக்கோம்ல, போட்டது இல்ல. சரி விடுங்கப்பா, இன்னைக்கு ரோஸ் மில்க்ல பிரியாணி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேன். யோ கணக்குல பிரியாணி ரோஸ் மில்க்ல பிரியாணியா? இனிமே கிச்சன் பக்கமே உங்களை நான் பார்க்க கூடாது. ஸோ ரோஸ் மில்க் பிரியாணி வேறு ஏதாவது எடுத்து போயிட்டியா? ਕੱਲ ਮੈਨੂੰ ਇੱਕ ਕੁੜੀ ਮਿਲੀ ਜਿਹਦੇ ਗੱਲਾਂ ਦੇ ਵਿੱਚ ਟੋਏ ਮੋਏ 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 மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நாங்க கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. பரவாயில்ல, முன்னாடி போன பொண்ணு எப்படி தப்பிச்சிச்சு? இவன் தான் என்னோட கிளி கோபால். இவன் வந்து February 14 பிறந்தான், லவ்வர் டே அன்னைக்கு. அதனால நான் இவனை செல்லமா லவ் டே கோபால்னு கூப்பிடுவேன். எங்கிருந்தே கண்டுபிடிச்சு நண்பர்கள் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு வந்து படிச்சு படிச்சு கொட்டி போச்சுடா அப்படின்னு சொல்லி வந்து ஊதுவானுங்க. என்ன படிச்சீங்க அப்படின்னீங்க? அதான் பொன்னியின் செல்வன் கல்கியோட பொன்னியின் செல்வன்லாம் விடிய விடிய எங்க விடுதல பொன்னியின் செல்வன்ல ஒரு 8 முக்கியமான கேரக்டர் பேர் சொல்லுங்க. விடிய விடிய படிச்ச அந்த பொன்னியின் செல்வன்ல இருந்து நந்தினி, நந்தினி, அது வண்டார்குழலி, வண்டார்குழலி, வண்டார்குழலியா? ஐயா இந்த பாவம் தலைங்க வாய் விட்டு மாட்டிக்கிட்டாரு. யோ அவன் செத்துட்டாங்க. நாங்கெல்லாம் அட்டண்டேஜ்ல கத்தி யூஸ் பண்ணுவோம், புத்தி யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கெல்லாம் பயமாவே இருக்காதா நறுக்கிறப்போ? நாங்களாம் குக்குடா. நான் வந்து பார்த்தேன்னா பேசிக்காவே ஒரு செஃப். எனக்கு என்னென்ன தெரியுமா உனக்கு? இல்லை எங்க குக்கு குமார்ல என்ன தெரியுமா உனக்கு? இர்ஃபான் தானே? இர்ஃபான். இர்ஃபான் தெரியுமா தெரியாதா? தெரியாது, உங்க பேர் மட்டும் தான் தெரியும். சேனல் ஏதாச்சும் வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க, பாக்குறேன். என்னுடைய பொது வாழ்க்கையில் சேனல் என்ன சொல்லுங்க, நான் பார்க்குறேன். ஃபன் ப்ரோ, சாரி ப்ரோ, உங்களுக்கு நிலமையா சவாரி பண்ண ஓடுற மாதிரி இருக்கியா? நம்ம எல்லாம் சொல்லுவோம், நிறைய வீடியோ பார்த்துருப்போம். அதில் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு ஆப்போ வச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு தான். கல்யாணம் பண்ணறதுல தப்பே கிடையாது, மறுமணத்துல தப்பே கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்கு. வீட்டுக்காரர் இருக்கிறப்பயும் அதே மச்சனு கூட இருந்தவங்க தான் மேம் எல்லாமே. யாரெல்லாம்? அதே மச்சனு கூட வீட்டுக்காரர் இருந்து வீட்டுக்காருக்கே பார்த்துட்டு பிடிக்காத இன்னொரு கல்யாணம் பண்ணின்னு போனாங்க. யார சொல்ற? சொல்றாங்களே முறை இல்லைன்றாங்களே. அவங்க கேளுங்க மேடம், நீங்களே யாருன்னு யார எனக்கு கேள்வி கேட்க மேடம் மைண்ட் வாய்ஸ் இவன் யார சொல்றா? உங்களை தான் மேடம் சொல்றோம். கடவுளுக்கு தெரிஞ்சா கேளுங்க. யார சொல்ற? எங்களை கேட்டாங்களா அவங்க? வாழ்க்கையில கடவுள்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை, அவ்வளவுதான் கடைசி விழுந்து நிக்கிறோம், இதுக்கப்புறம் நம்மளால முன்னேறி வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். கண்டிப்பா இது பழைய வீடியோ தான், ஆனா எப்பவுமே இது வந்து வேற லெவல் தான். அவருக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க. அழாதீங்கம்மா சங்கீதா, அழாதம்மா. அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். இது எல்லாம் பேசஸ் பார்த்து கற்றுங்க. ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. இதே போல் அடுத்த வீடியோ போடுறதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கப்புறம் போக வீடியோ வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தேங்க்யூ.